புதிய ஓய்வூதிய திட்டத்தை வெளியே தந்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் சொல்லுகிறது ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்தால் நிதி அதிகமாகும். நிதி ஒன்றும் அதிகமாகாது. இப்போ இருக்கிறது 2,121 ரூபாய்கள் தான் நம்மளை போல ஓய்வூதியம் பெறுவர்கள் இருக்கிறார்கள். 6 லட்சம் பேர் இன்றைக்கு புதிய ஓய்வூதியத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த 6 லட்சம் பேர் இடத்துல இருக்கக்கூடிய பிடித்த பணம் மட்டும் 78,000 கோடி இருக்கிறது. அந்த 78,000 கோடியை ஆயுள் காப்பீட்டிலே வைத்திருக்கின்றார்கள். அந்த 78,000 இருக்கக்கூடிய அந்த பணத்தினுடைய பாதியை 34,000 நீங்கள் பென்ஷனுக்காக எடுத்துக்கொண்டு மீதி 34,000 அவருடைய சேவன நிதி சேர்த்தினால் அந்த 34 லட்சம் அந்த பணத்துக்கு வருடத்திற்கு 2,590 கோடி வட்டி வருகிறது. அந்த பணத்தையே கொடுக்கலாம். எச்சா கொடுக்க வேண்டியது 360 கோடி தான். ஆனால் இங்கே வருமானம் வருவது அந்த பணத்தின் மூலம் வருவது 2,152 கோடி. எனவே இந்த திட்டத்திலே இந்த புதிய திட்டத்தை கொண்டு வர பலத்துக்கு பரிசீலிக்க தேவையே கிடையாது. தோசை திருப்பி போட்ட மாதிரி இப்படியே திருப்பி போட வேண்டியது. பழைய ஓய்வு திட்டம் முடிஞ்சு போச்சு. அதற்கு புதிய ஓய்வு திட்டம் ஓபிஎஸ், யூபிஎஸ், சிபிஎஸ், ஏற்கனவே இபிஎஸ், ஓபிஎஸ்ங்கிற பெரிய பிரச்சனையாக கிடைக்கும் தமிழ்நாட்டில். அதுக்குள்ளே இதில் வேற கொண்டு விட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா ஓபிஎஸ் சொல்கிறாங்களா, இபிஎஸ் சொல்கிறாங்களா? ஓபிஎஸ்னா பழைய ஓய்வு திட்டம், சிபிஎஸ்னா பங்களிப்பு திட்டம், யூபிஎஸ்னா யுனைடெட் ஒருங்கிணைந்த திட்டம். இந்த ஒருங்கிணைந்த திட்டத்தில் இப்போ மத்திய அரசாங்கம் அறிவிச்சுன்னா அதை தான் பரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறாங்க இவங்க. அதில் தான் பெரிய பிரச்சனை இருக்குது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்று நினைக்கவில்லை. புதிய அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கம் அமைத்திருக்கின்ற அந்த யுனைடெட் பென்ஷன் ஸ்கீமை ஆராய்ச்சி அது எடுத்தீங்கன்னா தலை கல்லே வச்சுக்கணும். சாதாரணமான சமாச்சாரம் இல்லை. அதில் 10,000 ரூபா யாருக்கும் இருந்தாலும் கடைசி குறைந்தபட்சம் 10,000 ஓய்வூதியம் கிடைக்கிது. அந்த 10,000 கிடைக்கவே கிடைக்காது. அது எங்கேயோ சுற்றி எப்படியோ போய் கடைசியில் 2 ரூபா 3 ரூபா போட்ட பணத்துக்கு கூட வரி இல்லாமல் போயிடுது. புதிய ஓய்வு திட்டத்தை மத்திய அரசாங்கம் வைத்திருக்கின்ற அந்த புதிய ஓய்வு திட்டத்தில் எந்த பாதுகாப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. 21 வயதிலே ஒருத்தர் வேலைக்கு செஞ்சார்னா 25 வயசுல ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா அவர் விருப்ப ஓய்வூதியத்துக்கு தகுதியானவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த யுனைடெட் பென்ஷனில் 21 வயதிலே ஒருவன் சேர்ந்து 25வது வயதிலே தான் விருப்ப ஓய்வூதியத்திலே செல்கின்ற பொழுது அவனுக்கு 46 வயசு. எழுதிக்குட்பட்டு ஓட்டு தான் பணம் ஒன்றும் கிடைக்காது. அந்த 46 வயதுடைய அந்த வாலிபனுக்கு 60 வயது என்று அடைகிறதோ அன்னைக்கு தான் அந்த பணம் கிடைக்கும். இது யூபிஎஸ்சில் இருக்குது. அதுபோக நாம போடுற பணம் அவன் 14% போடுறன்னு சொல்றான். அந்த 14% தனிநபர் கார்பீஸு, கவர்மெண்ட் கார்பீஸுன்னு இது எப்படின்னா அந்த அடியும் பெண்ணில் இந்த தமிழருக்கு திருப்பி இந்த அப்படி இப்படின்னு கேட்டு இந்த தமிழர் எங்கே இருக்குது, இந்த தமிழர் இருக்குது, அது மாதிரி போட்டு குழப்புறாங்க இல்லை. அதனால நம்மளுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ பழசு நீ புதுசாக போட்டு தமிழக அரசு போட்டுக்கிற அதையும் வேண்டாம். நம்ம மோடியை சொல்லிக்கிற அந்த புத்தகம் வேண்டாம். பேசாமல் பழைய ஊதிய திட்டத்தை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த விதமான நட்டம் கிடையாது. அரசாங்கத்துக்கு இன்றைக்கு அதிகமான வருவாய் இருக்குது. நீங்கள் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு தமிழக அரசுக்கு நான் ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கின்றேன். நீங்கள் வந்ததுக்கு பின்னர் 525 கோரிக்கைகளை 80% நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்கிறீர்கள். அந்த 80% நிறைவேற்றிவிட்டோம் என்று சொன்னால் 420 கோரிக்கையை பெற்றுவிட்டீர்கள். ஆனால் 420 கோரிக்கைகளை இந்த 2 கோரிக்கைகளையும் கூட நீங்கள் எடுக்க முடியல அப்படின்னா அப்போ எங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை விட கேவலம் என்னென்னா, எப்படி இருந்தால் இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு ஓய்வூதியம், அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டு கடைசி நேரத்தில் அந்த ஓய்வூதியத்துக்கான குழு அமைக்கப்படுகிறார். குழுன்னு என்ன? கமிஷன் மீன்ஸ் ஒமிஷன். எந்த கமிஷனும் நம்மளுக்கு நியாயத்தை சொன்னதே கிடையாது. எனவே நாம் ஏதாவது ஒரு வழியிலே அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பதன் மூலமாக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக நாங்கள் செய்யவில்லை. உங்களுடைய கவனத்தை திருப்பதற்காக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே அரசாங்கம் இந்த எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். அதே போல நீங்கள் நினைத்தவர்களுக்கு செய்தது எங்களுக்கு நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். உங்களுடைய காலத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பின்னாலே இந்த அரசு ஊழியர்கள் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இதை நான் வெளிப்படையாக சொல்ல ஆசைப்படவில்லை. இந்த நிரந்தரமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே போல உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்கான வழியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு அந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கொள்வதற்கு நன்றி. வணக்கம். கோரிக்கைகள் போராடும் வேலை வாய்ப்புகள் தாமதமாகுது. வேலை
செய்யும் ஆண்டுகள் குறையுது. 20 ஆண்டுகள் பணிபுரிந்தாலே முழு பென்ஷன் வழங்கிடுக. உறுதி செய். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் காசில்லா மருத்துவம் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய். கண்டிக்கிறோம். செலவு தொகை மேல வழங்கும் காலதாமத்தை கண்டிக்கிறோம். அனுமதியோம் காலதாமதத்தை அனுமதியோம். கூடுது மருத்துவ செலவு தேங்குது. மருத்துவப்படி நடுவண் அரசு வழங்குவது போல் 1000 வழங்கிடுக. நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பென்ஷனர் பயன்படும் விதமாக பொது ஆணை வழங்கிடுக. அமைத்திடுக. பென்ஷனர் குறைகள் களைய ஏசிஎம் அமைத்திடுக. ஒன்று வட்ட போராட்டம், ஒன்றே நமது செயலோட்டம். போராடுவேன். அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் கூட்டமைப்பு வாழ்கவே. ஓங்குக. பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக. குடும்ப பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக. மூத்த குடிமக்கள் ஒற்றுமை ஓங்குக. அடுத்தபடியாக மாவட்ட பொருளாளர் நமது வட்டாரத்திற்கு பெருந்தமிழர் வென்றாலும் வேண்டேன் என்று சொல்லி தமிழ்தாயை வணங்கி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சல் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று பாரதியருடைய கவிதை வரிகளை நினைவில் கொண்டு வந்து இங்கு இன்று நமக்கு ஒரு நல்ல நாள் என்று நினைக்க வேண்டும். இந்த நல்ல நாளிலே ஒரு 10 அம்ச கோரிக்கையை நம்முடைய அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் கூட்டமைப்பானது தொடங்கி நம்முடைய மாநிலம் முழுவதும் மாநிலம் தழுவிய அளவிலே மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து அதற்கிணங்க நாம் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே மாநிலம் தழுவிய நம்முடைய அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் கூட்டமைப்பு பென்ஷனர்கள் இருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு பேருரையாற்ற வழங்கி வந்து விட்டார்கள். அவர்களை நாம் மாவட்டத்தின் சார்பாகவும் நம்முடைய சூலூர் மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரங்களின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். இப்பொழுது நம்முடைய மாவட்ட மாநில பொதுச் செயலாளர்கள் வருகின்றனால இதற்கு முன்னால் பேசியதாவது நம்முடைய திருப்பதி அண்ணா அவர்களும் நம்முடைய வரதராஜ் அண்ணா அவர்களும் மிகவும் சிறப்பாக ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பாதுகாவலர்களுக்கும் தலைவர் பொறுப்பாளர்களும் மேலும் நாம் அந்த பென்ஷனர் ஏதோ ஒரு பென்ஷன்கள் என்றால் ஒரு தலை நிமிர்ந்து வாழ்கின்ற அந்த நிலைக்கு ஆளானோம். இப்படிப்பட்ட அந்த பென்ஷன் 2003 ஏப்ரலிலே பறிபோனது. அதை பற்றி நம்முடைய திருப்பதி அண்ணா ரொம்ப விளக்கமா சொன்னாரு. அப்படி அந்த புதிய பென்ஷன்னாலே பல பாதிப்புகள் இருக்கின்றது, அது பென்ஷனர்களுக்கு உகந்ததாக இல்லை என்று சொல்லி பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் என்றுதான் பல ஆண்டுகளாக நாம் பென்ஷனர் கூட்டங்களில் இருந்தும் மற்றும் சட்டஜீவ அமைப்புகளில் இருந்தும் இப்போது பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களானாலும் சரி, அலுவலக பெருமக்களானாலும் சரி, எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பழைய பென்ஷனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். மேலும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நம்ம பொதுச் செயலாளர்கள் பேச இருப்பதனாலே நாம் 400
97 ரூபாய். அதாவது நாம் மருத்துவ காப்பீட்டிலே பணம் செலுத்துகின்றோம். மாதம் எவ்வளவு செலுத்துறோங்க? 497 ரூபாய் செலுத்துறோம். ஆனால் அந்த மருத்துவ காப்பீட்டு என்று சொல்லும் பொழுது மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது பல இடர்பாடுகள் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட காசில்லா மருத்துவம் என்ற பெயரிலே ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் செலுத்திவிட்டு மீதி தொகையை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகின்றோம். மருத்துவமனையிலே நாம் மருத்துவம் அதாவது சரியாக பார்க்கிறோம். அப்புறம் இரண்டாவது நாமே செலவு செய்து அந்த பணத்தை மீண்டும் தரலாம் என்று சொல்லி இன்சூரன்ஸுக்கு அனுப்பும் போது அது காலதாமதமாக ஆகின்றது. அதையெல்லாம் குறை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் அதாவது அதுவும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். மேலும் அதாவது நாம குடும்ப பாதுகாப்பு நிதி என்று மாதம் நமக்கு பிடித்தம் 150 ரூபாய் பிடித்தம் செய்யப்படுகிறது. ஆனால் நமக்கு கொடுக்கின்ற ஒரு தொகை மிகவும் குறைவான தொகை தான். 50,000 மட்டுமே கொடுக்கப்படுகின்றது. இன்னைக்கு பவுனாவது 65,000 விற்குதுங்க. இப்ப 50,000 ரூபாய் வாங்கி நம்ம என்ன செய்ய முடியும்? அதே அதாவது அந்த 50,000 நாம் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோங்க. ஈமக்கடன் பென்ஷனர் மரணமிட்டால் குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து ஈமச்சடங்கிற்கு ஒரு 10,000 ரூபாய் அனுமதித்திடுங்க என்று சொல்லி இப்படி எளிமையான கோரிக்கைகளை நம்முடைய அடிப்படை உரிமைகளான இந்த எளிமையான கோரிக்கைகளை நாம் வைத்திருக்கின்றோம். இதையெல்லாம் ஏதாவது அரசாங்கம் ஏதாவது இந்த நேரத்தில் ஏதாவது செய்வார்கள் என்ற முழு நம்பிக்கை தமிழக அரசின் மேல இருக்கின்றது. அதற்காக நாம் அதாவது 25/2/2025 மாநிலம் கல்வி அளவிலே நம்முடைய 65 கிளைகளில் இருந்தும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு நிதியமைச்சர்களுக்கும் மாண்புமிகு தலைமைச் செயலாளர்களுக்கும் மாண்புமிகு கூடுதல் தலைமைச் செயலாளர்களுக்கும் கோரிக்கை மனுக்கள் அடங்கிய அந்த கோரிக்கை மனு விண்ணப்பங்களை அனுப்பி இருக்கின்றோம். அவர்கள் பரிசீலித்து இதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற நடவடிக்கை அவர்களுக்கு வழித்துணையாக இருந்து செய்திருக்கின்ற பொறுப்பாளர் கமிட்டி வட்டாரத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுதலையும் எடுத்துக் கொண்டு நாம் வயதான காலத்திலே எழுத்து போராட வேண்டிய ஒரு நிலை ஏன் வந்தது என்றால் இந்த அரசாங்கத்தை உட்கார வைத்தது 67 அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். அந்த 67 நிறைய அவர்கள் நம்ம ஓய்வூதியர்களுக்கு செய்திருந்தாலும் கூட நம்முடைய இந்த 10 கோரிக்கைகளை காணாமல் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஆகவே இந்த 10 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அகில பாரத மூத்த மக்கள் மற்றும் பென்ஷன் கூட்டமைப்புடைய மாநில சங்கத்தின் சார்பாக 2 நிலைகளிலும் கேட்டுக்கொண்டு நம்முடைய குறை ஓய்வூதியர்கள் முதியோர்களுக்கும் நன்மை செய்கின்றவர்களை பாராளுமன்றத்திலே ஒலித்த சினிமா நடிகை வச்சிருந்தார். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பாராளுமன்றத்தில் முதியோர்களை எல்லாம் கொன்றுங்கள், ஏன்னா முதுகலை செய்யவில்லை, அவர்களுக்கு நீங்கள் நிறைய செய்ய வேண்டிய பணிகள் இருக்கின்றன, அவர்களை முன்னோர்களையும் ஓய்வூதியர்களின் காரணமாக இடைப்பாட வேண்டாம், ஆட்சி மாற்றுகின்ற அதை கவனத்தில் செய்ய வேண்டும் என்று அவர் வழங்கி இருக்கிறார்கள். மற்றவங்கெல்லாம் யாருமே சொல்ல இவங்க தேர்தலாக்கி வாக்கு கொடுத்ததைத்தான் இருக்க அதை நிறைவேற்ற முடியவில்லை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் கூட்டமைப்பு வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, ஏபிஎம்கேபிகே வாழ்கவே, ஏபிஎம்கேபிகே வாழ்கவே, ஏபிஎம்கேபிகே வாழ்கவே, ஏபிஎம்கேபிகே வாழ்கவே, ஓங்குக 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 பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக, பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக, பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக, பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக, ஓங்குக 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 குடும்ப பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக, குடும்ப பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக, குடும்ப பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக, குடும்ப பென்ஷனர் ஒற்றுமை ஓங்குக,
ஓங்குக ஓங்குக மூத்த குடிமக்கள் ஒற்றுமை ஓங்குக மூத்த குடிமக்கள் ஒற்றுமை ஓங்குக ஆர்ப்பாட்டம் 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 தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் 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 கோரிக்கைகள் நிறைவேற ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகள் நிறைவேற ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று 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 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்று தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்று 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 பத்தம்ச கோரிக்கைகளை நிறைவேற்று வழங்கிடுக வழங்கிடுக 70 அகவை நிறைவுக்கு 10% கூடுதல் பென்ஷன் வழங்கிடுக ரத்து செய் ரத்து செய் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய் தொடர்ந்திடுக தொடர்ந்திடுக பழைய பென்ஷன் திட்டத்தை தொடர்ந்திடுக பரிசீலிக்காதே 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 ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை பரிசீலிக்காதே பரிசீலிக்காதே உயர்த்திடுக உயர்த்திடுக குறைந்தபட்ச பென்ஷனை நடுவண் அரசு வழங்குவது போல் 9,000 உயர்த்திடுக 9,000 உயர்த்திடுக கேரளா ஒடிசா மாநிலங்களில் கம்டேசன் பிடித்தம் 12 ஆண்டுகள் கம்டேசன் பிடித்தம் 12 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலோ 15 ஆண்டுகள் குறைத்திடுக குறைத்திடுக கம்டேசன் பிடித்தம் 12 குறைத்திடுக குடும்ப காப்பு திட்டத்தில் சந்தா தொகை உயரும் போது காப்பு தொகையும் உயர வேண்டும் உயர்த்திடுக உயர்த்திடுக 3 லட்சமாக உயர்த்திடுக கோரிக்கை என்பது வேடிக்கை அல்ல போராட்டங்களும் விளையாட்டு அல்ல கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் போராடும் வேலை வாய்ப்புகள் தாமதமாகுது வேலை செய்யும் ஆண்டுகள் குறையுது 20 ஆண்டுகள் பணிபுரிந்தாலே முழு பென்ஷன் வழங்கிடுக உறுதி செய் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் காசில்லா மருத்துவம் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய் கண்டிக்கிறோம் செலவு தொகை மீள வழங்கும் கண்டிக்கிறோம் அனுமதியோம் காலதாமதத்தை அனுமதியோம் கூடுது மருத்துவ செலவு தேங்குது மருத்துவ பணி நடுவண் அரசு வழங்குவது போல் 1000 வழங்கிடுக நீதிமன்ற தீர்ப்பு வழக்கு பயன்படும் விதமாக பொது ஆணை வழங்கிடுக அமைத்திடுக குறைகளை களைய ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றே நமது துயரோட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றே நமது துயரோட்டம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்கள் கூட்டமைப்பு அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்கள் கூட்டமைப்பு
மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி நம்முடைய கோரிக்கைகள் இருக்கிறது. இதில் குறிப்பாக சர்வீஸில் இருக்கவும் பணியில் இருக்கிறவர்களுக்கு 4 கோரிக்கைகளும், பென்ஷனர்களுக்கு 6 கோரிக்கைகளும் சேர்ந்து இந்த நம்முடைய அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்று நடைபெறுகின்றது. இன்றைக்கி பட்ஜெட்டில் இன்றைக்கி பட்ஜெட்டு நம்முடைய நிதிநிலை அறிக்கை எது பண்ணாலும் இதில் தவறுனாலும் கூட மானிய கோரிக்கை தொடர்ந்து திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து மானிய கோரிக்கை நடைபெறக்கூடிய காரணத்தினால் துறைவாரி கோரிக்கைகள் நடைபெறும் பொழுது நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். அன்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2019 எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் டிபிஐ வளாகத்தில் நான் கழக ஆட்சி வந்ததும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், பென்ஷன் குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு காவலராக இருந்த மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பையன் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொன்னார். அதே போல் 520 கோரிக்கைகளை 2021 தேர்தலுக்கு அவர்கள் புக்லெட்டாக வெளியிட்டாங்க. அந்த கோரிக்கைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னென்ன கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம்ட்டு 520 கோரிக்கைகளை புக்லெட்டை அடித்து கொடுத்தாங்க. அதில் 307, 308, 309 நம்முடைய கோரிக்கைகள். 307 தலைமைச் செயலாளர் தலைமையில் 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு குறைதீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டும். 308 70 வயது நிரம்பினா கூடுதல் 10% கொடுக்குறோம். அதே போல் 309 பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றோம்னு சொல்லி இன்றைக்கி சொன்ன நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்க ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு குழு போட்டிருக்கிறாங்க. ஜெகதீன் சிங்கு பேடி, அதே போல் பார்த்திங்கன்னா பிரதீக் தயாள், அடுத்து KR சண்முகம் 3 பேர் உடைய கமிட்டி போட்டிருக்கிறாங்க. நான் கேட்குறது, நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் கோரிக்கை ஏதாவது இன்றைக்கி 3 பேர் கொண்ட கமிட்டி போட்டு 3 பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கான கோரிக்கைகளுக்கு அறிக்கை கொடுக்க சொல்லி 3 பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்கிறாருன்னா நம்மளை பொறுத்த மட்டிலும் நான் என்ன நினைக்கிறோம்னா, அரசாங்கம் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோமா, அரசாங்கத்துக்கு அவங்களுடைய சோதனை வச்சுருக்கிறது, அந்த சோதனையில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்குது. அதாவது குரங்கு எப்படி குட்டி வாழை விட்டு சூடு பார்க்குறது மாதிரி மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மூலமாக நான் கோரிக்கையை 3 பேர் கொண்ட கமிட்டியை அறிவிச்சிருக்கிறாரு. அந்த அறிக்கை கமிட்டி 1000 வரட்டும். ஆளானப்பட்ட மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் 4 விவசாயிகளுடைய சட்டத்தை நிறைவேற்றினார். ஆனால் அது பார்லிமெண்ட்டில் மசோதா நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதலுக்கு கூட போய் அது சட்டம் வடிவமாக்கப்பட்டது. ஹரியானா, பஞ்சாபினுடைய விவசாயிகள் டெல்லியில் அந்த 1 வருஷம் அவங்க தொடர்ந்து போராடி ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்பட்ட அந்த மசோதாவே இன்றைக்கு திரும்ப பெறப்பட்டிருக்குதுன்னா நாம் ஒற்றுமையாக இருந்தால் எத்தனை கமிஷன் வந்தாலும் அந்த கமிஷனையும் தூளாக்கக்கூடிய வகையில் நம்முடைய ஜனசக்தி நாம் தயாராக இருக்கிறோமா இல்லைங்கிறத பார்க்கறதுக்கு தான் அரசாங்கம் வந்திருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சர்களுக்கு பணிவான வேண்டுகோள். ABMKPக்கு அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் கூட்டமைப்பின் சார்பில், அதாவது உங்கள் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு துப்பறியும் நாய் ரிட்டையர்ட் ஆனாலும் கூட அதுக்கு பென்ஷன் இருக்குது. 30 வருஷம் 35 வருஷம் இந்த அரசாங்கத்தில் பணிபுரிந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பென்ஷன் இல்லை, பங்களிப்பு ஓய்வு திட்டம்ங்கிறது நீங்கள் சொன்ன கலைஞருடைய பிள்ளையாக இருக்கணும். கலைஞர் சொன்னதையும் செஞ்சார், சொல்லாதையும் செஞ்சார். 1988 நம்முடைய மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் BC அலெக்சாண்டர் கவர்னராக இருக்கும்போது போராடணும். 90 அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அன்றைக்கி தேர்வு நிலை சிறப்பு நிலை இல்லைன்னு சொல்லவும் 72 மணி நேரம் தொடர் உண்ணாவிரதம் இருந்தோம். அண்ணன் பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தார். கூப்பிடும் பொழுது கொடுத்தவங்களே பறிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு சொல்லும் பொழுது தான் கலைஞர் என்ன சொல்கிறீங்க சாமிநாதன் கேட்கும் பொழுது தான் உங்கள் காலத்தில் தான் 74 தேர்வு நிலை சிறப்பு நிலை நடைமுறைப்படுத்தினீங்க. இப்போ 90 நீங்கள் அதை பிடுங்கினீங்கன்னா நீங்கள் கொடுக்கறது நிற்காது, எடுத்தது தான் நிற்கும்னு சொல்லப்போது கொடுத்தது தான் அப்படின்னு மத்திய அரசில் எஃபிஷியன்சி பார்ல தான் தேர்வு நிலை சிறப்பு நிலை. ஆனால் தமிழ்நாடு அரசு அதையும் மீறி கொடுத்தாங்க. அவருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் கலைஞர் பையன் முத்துவேல் கலைஞர் கருணாநிதி மகன் ஸ்டாலின்னு சொன்னால் மட்டும் போதாது. அவர் வழியில் இருந்து இந்த 6,02,377 பங்களிப்பு ஓய்வு திட்டத்தில் இருக்கக்கூடிய
வாழ்வாதாரம் உயர்றதுகளுக்கு நீங்கள் அவர்களுக்கு நெஞ்சில் வயிற்றில் பால் வார்க்கக்கூடிய வகையில் சட்டமன்றத்தினுடைய விவாதத்தின் போது இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டம் நீக்கப்பட்டு பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொல்ல வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயில அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பெருசன கூட்டமைப்பின் சார்பில் தமிழக முதலமைச்சர்களுக்கு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ள சூலூர் சுல்தான்பேட்டை வட்டார பொறுப்பாளர்களுக்கு மாநில அமைப்பின் சார்பிலே உறுப்பினர்களுக்கும் மாநில அமைப்பின் சார்பிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அமைப்பு சார்பிலே முதல்வர்கள், தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர், நிதியமைச்சருக்கு 4 பேருக்கு நம்முடைய கோரிக்கைகள் அனுப்பி வைத்தோம். முந்தா நாள் நம்முடைய தமிழக முதல்வர் அலுவலகத்திலிருந்து நமக்கு மெசேஜ் வந்திருக்கிறது. உங்களுடைய கோரிக்கைகள் வந்துள்ளது, பரிசீலனையில் உள்ளது என்று நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பி உள்ளார்கள். அது இதுவரைக்கும் இல்லாத ஒரு நடைமுறை. ஆக இந்த மெசேஜை மட்டும் நாம் நம்புறதுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி 10 அம்ச கோரிக்கையில் 4 கோரிக்கைகள் பணியில் இருக்கிறவங்களுக்குள்ள கோரிக்கை. குறிப்பாக பழைய பென்ஷன் திட்டம் தரணும், குறைந்தபட்ச பென்ஷன் 90,000 கொடுக்கணும், 20 ஆண்டு பணிக்கு முழு பென்ஷன் தரணும், கம்யூட்டேஷன் படித்தம் 12 ஆண்டு 15 12 ஆண்டு ஆக்கணும்ட்டு நாம் 4 கோரிக்கைகள் பணியில் இருப்பவர்கள், குறிப்பாக காவல்துறை நண்பர்கள் வந்திருக்கிறாங்களா? இந்த காவல்துறையில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா 1/4/2003 பின்னால் வேலைக்கு சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு சேர்ந்து தான் இந்த கோரிக்கையை, அவங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை, அந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை நீக்கி பழைய பென்ஷன் கொடுக்கணும்ட்டு அவங்களுக்கும் சேர்ந்து தான், பணியில் இருக்கவங்களுக்கும் சேர்ந்து 4 கோரிக்கைகளை நம்ம இன்றைக்கி வச்சுருக்கிறோம். முதல் கோரிக்கை 70 அகவை நிறைவு பெற்றவர்களுக்கு 10% கூடுதல் பென்ஷன். இது ஆந்திரா பக்கத்தில் இருக்க ஆந்திரா மாநிலம் கொடுக்குறாங்க, ஹரியானா பஞ்சாப்லாம் கொடுக்குறாங்க. குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பனிக்காலத்தில் தான் குடும்பம் புள்ள கூட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ பணி நிறைவேற்ற பின்னாலே இப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்க, கிழவிக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்கா 1 மாதம் பென்ஷனை தர்றோம், நீங்கள் போய் நல்லா ஜாலியாக சுற்றுப்பயணம் போயிட்டு வாங்கினா ஹரியானா அரசு 4 வருஷத்துக்கு ஒருக்கா 1 மாதம் பென்ஷனை எல்டிசி மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் நாம் இங்கே இவர் என்ன சொன்னார், 2019 அன்னைக்கு ஜாக்டோஜியா போராட்டம் வீச்சாக நடைபெறுகின்ற பொழுது அன்னைக்கு சென்னையில் டிபிஐ வளாகத்தில் நடைபெற ஆர்ப்பாட்டத்திற்கு அந்த எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கே போய், நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு தப்பும் பண்ணலை, நாங்கள் 10 வருஷமாக போட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்க, இது உலகமாக குற்றமா, இதை கேட்டதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறாங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மேலே பற்றும் பாசமும் கொண்ட கலைஞர் பையன் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்ட திடலுக்கே நான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுத்து இருங்க. ஆட்சி 2021 தேர்தலில் கழக ஆட்சி வந்ததும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு அவர் அன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்தார். உத்தரவாதம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் 2021 தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இன்னென்ன கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவோம்னு 520 கோரிக்கைகளை புக்லெட்டாக போட்டு கிராமந்தோறும் நகரந்தோறும் நாடு நகரம் எல்லாம் வீடு வீடாக கொடுத்தாங்க. அந்த 520 கோரிக்கையில் 307வது கோரிக்கை தலைமைச் செயலாளர் தலைமையில் 3 மாதத்திற்கா